السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக இரவு தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அவனுடைய இல்லத்தில் அமர்ந்து கொண்டு அவனுடைய மார்க்கத்தை கேட்டறிவதற்காக இங்கு குழுமியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது தொடர் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, முன்னறிவிப்பு செய்யப்பட்ட சொர்க்கவாதிகள் என்கிற தலைப்பின் கீழ் நேற்றைய தினம் வரையிலும் பைஅத்துர் ரிதுவான் என்கிற அந்த பையத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களும் சொர்க்கவாதிகள் தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியையும் குர்ஆனுடைய ஒரு வசனம் சொன்ன அந்த செய்தியையும் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து அந்த பைஅத்துர் ரிதுவான் நடைபெற்ற அந்த ஹுதைபியா சம்பவம் முழுவதையும் நாம் பார்ப்பதாக நாம் சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில நேற்றைய தினம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் இருந்து புறப்பட்டு மருவான் என்கிற அந்த இடம் வரை அங்க தங்கியிருந்தது, இதையெல்லாம் நாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த இடத்துல இருந்து கிளம்பி நேரா ஹுதைபியான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல கொஞ்சம் தங்குற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹுதைபியால தங்குறாங்க. அவர்களோடு சேர்ந்து 1000க்கும் மேற்பட்ட நபித்தோழர்களும் தங்கியிருக்கிறாங்க. மக்கால இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு விதமான அச்சம், பயம். என்ன அச்சம், என்ன பயம்? முஹம்மது 1000 தோழர்களோடு மக்காவை நோக்கி வந்திருக்கிறாங்க. ஹுதைபியான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. என்ன செய்ய போறாங்க, ஏது செய்ய போறாங்க, என்ன நடக்க போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் இந்த ஹுதைபியான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஹுஸாஇ என்கிற கோத்திரத்தை சார்ந்த புதைல் பின் வரக்கா என்கிற ஒரு மனிதர், இவர் திகாமா வாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. திகாமா வாசினா மக்காவை சுற்றி உள்ள அரபுகளுக்கு திகாமான்னு சொல்லுவாங்க. இந்த திகாமா வாசிகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகம் அக்கறை கொண்ட ஒரு மனிதர் தான் இந்த புதைல் பின் வரக்கா. ரசூலுல்லாஹ்வும் தோழர்களும் ஹுதைபியான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தங்கியிருக்கிறாங்க அப்படின்ற அந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே இந்த புதைல் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய தோழர்களோட ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. சந்திச்சு ஒரு செய்தியை சொல்றாங்க. யார் ரசூலல்லாஹ், நீங்களும் தோழர்களும் வந்திருக்கிறீங்களே, என்ன நோக்கத்துக்காக வேண்டி வந்திருக்கிறீங்க? மக்கால எல்லாரும் நீங்க வேற விதமா வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி வந்திருக்கிறீங்க, சண்டை போட வந்திருக்கிறீங்க, மக்காவை கைப்பற்ற அந்த மாதிரி செய்திகள்லாம் அங்க பேச்சு அடிபடுது. நீங்க எதுக்காக வேண்டி வந்திருக்கிறீங்க? ஏன்னா நான் வரக்கூடிய வழியில பார்த்தேன், வரக்கூடிய வழியில கஅப் இப்னு லுஐ, ஆமிர் இப்னு லுஐ அப்படின்னு ரெண்டு பேரும் பெரிய ஒரு கூட்டத்தோடு
தாய் ஒட்டகம் குட்டி ஒட்டகம் ரெண்டையும் அழைத்து வந்தவர்களா என்ன சொல்ல வராங்கன்னா, எத்தனை நாளா ஆனாலும் சரி முகம்மது அவர் கை பார்க்காம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தோடு, அந்த கூட்டத்திற்கு தேவையான உணவுகளோடு வந்திருக்கிறாங்க. யாரு? இந்த கஅப் இப்னு லுஐ, ஆமிர் இப்னு லுஐ. நான் அவங்களையெல்லாம் தட்டி கழிச்சுட்டு தான் அவங்களை வந்து பார்க்க வந்திருக்கிறேன். என்ன செய்தி, எதுக்காக வேண்டி வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புதைல், நாங்க சண்டை போடலாம் வரல, நாங்க உம்ரா செய்யலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஆனா இந்த மக்காவாசிகள் தவறா புரிஞ்சுக்கிட்டே என்னமோ நாங்க சண்டை போட வந்திருக்கிறோம் வச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சு வச்சிருக்கிறாங்க. நாங்க சண்டை போடலாம் வரல, உம்ரா செய்ய தான் வந்திருக்கிறோம். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன், நாங்க உம்ரா செய்ய வந்திருக்கிறோம், நாங்க கோழைகள், அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சு வேற ஏதாச்சும் ஒரு வேலைகள்ல ஈடுபட்டாங்கன்னா, என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், என்னுடைய தலை துண்டாகும் வரையிலும் நான் சண்டை போடுறதுக்கு நான் ரெடியாகவும் இருக்கிறேன். ஆனா நான் சண்டை போட வரல, உம்ரா செய்ய தான் நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்றத இந்த புதையல் கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப புதையல் சொல்றாரு, ஓகே நீங்க சொன்ன செய்தியை அப்படியே நான் மக்காவாசிகள்கிட்ட போய் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கறாங்க. தாராளமா போய் சொல்லுங்கன்றாங்க. அந்த புதையல் நேரா மக்காவாசிகள்கிட்ட வந்து, நான் முகம்மதுட்ட இருந்து நான் வரேன், அவர் சில செய்திகளை சொல்லி அனுப்பியிருக்கிறாரு, உங்ககிட்ட நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கறாங்க. தாராளமா சொல்லுங்கன்றாங்க. புதையல் சொல்றாரு, முகம்மதும் முகம்மதுடைய தோழர்களும் மக்காவுல இருந்து மதீனாவுல இருந்து வந்திருக்காங்கன்னா அவங்க கூட சண்டை போடுறதுக்குலாம் வரலையா, உம்ரா செய்ய வந்திருக்கிறாங்க. நீங்க சண்டை சச்சரவுல நீங்க ஈடுபடாம இருந்தீங்கன்னா அவங்களும் சண்டை சச்சரவு செய்யாம போயிடுவாங்க. நீங்க சண்டை தான் போடணும் அப்படின்ற மாதிரி நீங்க முடிவுல இருந்தீங்கன்னா, முகம்மது ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? அவங்க சண்டைக்கு தான் வர்றாங்க அப்படின்னா என்னுடைய தலை கீழே விழும் வரையிலும் நானும் சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. ஆனா முகம்மது சண்டை போட வரல, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு புதையலு மக்காவாசிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தவர் எழுந்திருக்கிறாரு. அவர் பெயர் உருவா. அந்த சமுதாயத்தை அன்னைக்கு அப்ப வந்து ஒரு இஸ்லாத்துக்கு வரல. உருவா பின் மஸ்ஊத் அவங்க எழுந்திருச்சு நின்று மக்காவாசிகள்கிட்ட குறைஷிகள்கிட்ட சொல்றாங்க, இல்ல நானே நேரடியா போறேன், முகம்மது கிட்ட நானே நேரடியா போயிட்டு அவர் எதுக்கு தான் வந்திருக்கிறாரு, என்ன செய்திக்காக வேண்டி வந்திருக்கிறாரு அப்படின்றத நானே கேட்கிறேன், நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு உருவா. மக்காவாசிகள் பாக்குறாரு, உருவா நல்ல டேலண்டான ஒரு மனுஷன் தான், அவர் போனாருன்னா அங்குள்ள நிலைமை என்ன, ஏன்னா அரசல் புரசலுமா தான் தகவல் வருது, முகமது எதுக்கு வந்திருக்கிறாரு ஏது வந்திருக்கிறாருன்னு சரியா தெரியல. உருவா போனார்னா சம கச்சிதமா அங்க நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் கிரகிச்சுட்டு வந்து நம்ம கிட்ட சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கா குறைஷிகள், உருவா நீங்க போயிட்டு வாங்க, அங்க என்னதான் விஷயம் இருக்குது, முகமது எதுக்கு தான் வந்திருக்கிறாரு அப்படின்றத கேட்டு அறிஞ்சிட்டு வாங்க போங்க அப்படின்னு உருவாவை அனுப்பி வைக்கிறாங்க. உருவா வராரு, ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு சில வார்த்தைகள் எல்லாம் பேசுறாரு. பேசிக்கிட்டே இருக்கும் போது அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, முகம்மது, ஏன்னா முகம்மது வந்து சண்டை போட வந்திருக்கிறாரோ அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த வார்த்தையை சொல்றாரு உருவா. முகம்மது, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? நமது முன்னோர்கள்ல எந்த அரபாச்சும், நமது முன்னோர்கள்ல அரபி பேசக்கூடிய எவராவது தன் இனத்தையே அழித்தார் என்கிற சம்பவத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க என்னடானா ஒரு 1000 பேரை கூட்டு வந்து இந்த அரபு மக்களை அடிக்கிறதுக்காக வேண்டி ஒடிக்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கீங்களே, இது சரியா இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்பா நான் சண்டை போடலாம் வரலப்பா, நான் தான் சொல்லி அனுப்பிட்டேனே, சண்டை போடுறது என்னுடைய நோக்கம் இல்லை, நான் உம்ரா செய்ய தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ அவரு ஓகே இவர் சண்டை போட வரல அப்படின்றது ஊர்ஜிதப்படுத்திட்டாரு. அதுக்கப்புறம் உருவா சொல்றாரு, சரி நீங்க சண்டை போட வரல, ஒரு நாள் சண்டை நடந்து நாங்க வெற்றி கொள்ற மாதிரி, நீங்க தோல்வி விடுற மாதிரி, நாங்க வெற்றி கொள்ற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? வல்லாஹி லா அரா உஜூஹன், உங்களுக்கு பின்னாடி நிக்கிறாங்களே இவங்கெல்லாம் ஒரு பல முகமுடையவர்களாக நான் பார்க்கிறேன். வ இன்னீ லா அரா அவுஷாபம் மினன் நாஸி ஹலீகன் அய்யஃபிரு வ யதஉ, உங்களுக்கு பின்னாடி நிக்கிறாங்களே இவர்களை எல்லாம் பல குணங்கள் உடையவராக நான் பார்க்கிறேன். ஏதாச்சும் சண்டை சச்சரவு வந்து நீங்க தோக்குற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சுன்னா இவங்கெல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்களே, யாரை நம்பி நீங்க வந்தீங்க? உங்களை எல்லாம் பல முகமுடையவர்கள். அதை என்ன சொல்றாருன்னா, ஒருவா நாங்கெல்லாம் குளம் கோத்திரன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை என் குடும்பத்துக்காரங்க வருவாங்க,
என் குலத்துக்காரங்க வருவாங்க. இதுதானே உண்மை. ஏதாச்சும் ஒரு பெரிய குடும்பத்துக்காரர் ஏதாச்சும் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா குடும்பத்துக்காரங்க சண்டை சப்போர்ட்டுக்கு வருவாங்களா இல்லையா? உருவா சொல்றாரு, எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா மக்கள் இருந்து ஆட்கள் வருவாங்க. உங்க கூட பின்னாடி வந்திருக்கிறாங்களே அவங்க எல்லாம் உங்க கோத்திரத்தை சார்ந்தவரா, உங்க சொந்தக்காரவங்களா, உங்க பந்தக்காரங்களா, யார நம்பி நீங்க வந்தீங்க? ஏதாச்சும் சண்டை வந்துச்சுன்னா உங்களை விட்டு ஓடி போயிருவாங்களே இவங்களை நம்பியா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உருவா கேட்கிறாரு. இப்படி கேட்டா பக்கத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். எதுக்கு சட்டுன்னு கோபம்லாம் பட மாட்டாங்க, கடினமான வார்த்தைகளை பேச மாட்டாங்க. கடினமான வார்த்தைகளை பேசுற மாதிரி ஒரு சூழல் வந்தாலும் கூட யோசிச்சு பார்ப்பாங்க, இந்த வார்த்தையை பேசலாமா வேண்டாமா அப்படின்னு. இந்த உருவா இப்படி சொன்ன உடனே சண்டை வந்துட்டா உங்களுக்கு பின்னாடி நிக்கிறவங்க உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க, இவங்களை நம்பியா வந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு எங்க இருந்துதான் இந்த கோபம் வந்துச்சுன்னு தெரியல. ஒரு வார்த்தையை சொல்றாங்க, உருவா உம்சுஸ் பி பதரல்லாத் அப்படின்றாங்க. இது ரொம்ப மோசமான வார்த்தை, பள்ளியில இருந்து அதை கூட சொல்லக்கூடாது. ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையா, அந்த காலத்தினுடைய ஒரு கடுமையான ஒரு சொல். அந்த சொல்லை கொண்டு உருவாவை திட்டியறார். யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு. இந்த மாதிரி ஒரு வார்த்தைய உருவா இதுக்கு முன்னாடி கேட்டதே கிடையாது. அதுவும் அபூபக்கர் மாதிரி ஒரு பெரிய ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்வாருன்னு சொல்லிட்டு உருவா கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்தது இல்லை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே உருவா உள்ளத்துல அது கடக்க மாட்டேங்குது. கேட்கிறாங்க, மனுஷன் இவர் யாரு? இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை, ஒரு ஆச்சரியமா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்கிறாரு, இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே மக்கள் சொல்றாங்க, அபூபக்கர், இவர் தான் அபூபக்கர் அப்படின்னு. அபூபக்கரா நீங்க? ஓகே ஓகே. அபூபக்கரே, நீங்க எனக்கு ஒரு உதவி ஒண்ணு செஞ்சிருக்கிறீங்க. அந்த உதவிக்கு நான் இன்னும் கைமாறு செய்யல. நீங்க சொன்ன இந்த வார்த்தைக்கு நான் சரியான பதிலடி என்னால கொடுக்க முடியும், ஆனா நான் கொடுக்கல. ஏன் தெரியுமா? நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கல்ல, அந்த உதவிக்கு நான் இன்னும் கைமாறு செய்யல. அதுக்காக வேண்டி நான் அதை அப்படியே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனையோட விட்டுறாரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தை அப்படி நடந்துகிட்டே இருக்கு. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அப்பப்ப பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த உருவா என்ன செய்யறாருன்னா ரசூலுல்லாஹ்வுடைய தாடியை புடிச்சு புடிச்சு பேசுறாரு. ரொம்ப உரிமையா இருக்கும், புடிச்சு புடிச்சு பேசுறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய தலைமாட்டுல முகீரத் இப்னு ஷுஅபான்னு சொல்லிட்டு ஒரு நபித்தோழர், அவர் ஒரு வாளை வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. எப்பமெல்லாம் உருவா ரசூலுல்லாஹ்வுடைய தாடியை பிடிக்கிறாரோ அப்பமெல்லாம் அந்த முகீரா பக்கத்துல இருந்துட்டு அந்த வாளினுடைய கைப்பிடி இருக்கும்ல, அதை வச்சு கையில அடி, கையெடு, நீ என்ன முகமதுடைய தாடியை பிடிக்க, கை. அந்த உருவா பார்த்தாரு, என்னடா மனுஷன் எந்த பக்கம் திரும்பினாலும் கேட்ட போட்டு அடிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு அடி நல்ல பலமா விழுந்துருச்சு. பாக்குறாரு, இது யாரு? இது அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அந்த மனுஷன் அப்படின்னு கேக்குறாரு. இவர் தான் முகீரத் இப்னு ஷுஅபா. உடனே உருவா சொல்ற, அட மோசக்கார பயல, முகீராவா நீ? ஞாபகம் இருக்குதா உனக்கு? ஒரு கூட்டத்தாருக்கு நீ மோசடி செஞ்சுட்டு ஓடி வந்திய, அந்த கூட்டத்தாருக்கு உன்னைய கொலை பண்ணணும்னு நின்னாங்க, நான் தான் ஈட்டு தொகை கொடுத்து உன்னைய காப்பாத்திட்டு வந்தேன். அந்த நன்றி கூட இல்லாம என் கையில பலார் நீ அடிக்கிறியாவா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். உருவாக்கு ஒன்னும் புரியல. என்னடா அந்த முகம்மதை பார்த்து ஏதாச்சும் ஒண்ணு பேசுனா கூட இருக்கக்கூடியவங்க ரொம்ப கடினமா நடந்துக்கிறாங்க, அவருடைய தாடிய பிடிச்ச கையில அடிக்கிறாங்க, இது என்ன ரகம், இவங்க பயங்கரமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறத நிப்பாட்டிட்டு அந்த தோழர்களுடைய நடவடிக்கையை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறார். ஹதீஸ்ல வருது பாருங்களேன், யர்முகு அஸ்ஹாபன் நபிய்ய பிஐனைஹி, கண்களை எல்லாம் நல்லா விடந்து வச்சு என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படியே பாக்குறாங்க. பார்த்தா சில நம்ப முடியாத விஷயங்கள் எல்லாம் நடக்குது. உருவா சொல்றாரு, என்ன விஷயம் நடக்குது? ஃபவல்லாஹி, உருவா சொல்றாரு, அப்படி இஸ்லாத்துக்கு வரல, அந்த பேச்சுவார்த்தைக்காக வேண்டி வந்திருக்கிறாரு. அந்த உருவா சொல்றாரு, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்றேன், மா தனக்கம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுஹாமத்தன் இல்லா வகாத். ரசூல் ஸல்லல்லாஹு அந்த முஹம்மது ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்துல அப்படின்னு கார்றாரு, ஒரு எச்சில கீழே துப்புறாரு அப்படின்னா அந்த தோழர்கள்ல யாரும் அந்த எச்ச கீழே விட மாட்டிருக்காங்க, அப்படி கையில புடிச்சுக்கிறாங்க. கையில புடிச்சுக்கிட்டு மேல தடவிக்கிறாங்க, அவங்களுடைய முகத்துல தடவிக்கிறாங்க. இது என்னடா புது ரகமா இருக்குது, இவங்க இப்படிமா பண்ணுவாங்க
பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. வைதா அமரகும் இபுதரு அம்ரகு, அந்த முகம்மது ஏதேனும் ஒரு வேலையை செய்ய சொன்னா நபித்தோழர்கள் போட்டி போட்டு அந்த வேலையை செய்யறாங்களாம். வைதா தவல்லா காது யக்ததினூன அலா உதுஹி, ரசூலுல்லாஹ் உது செய்யறாங்க. இந்த உது செஞ்சுட்டு தண்ணி கீழே விட மாட்டேங்குது, போட்டி போட்டு அந்த தண்ணியவே வேற பிடிக்க போறாங்க. வைதா தகல்லம ஹஃபது அஸ்வாத்தஹும் இன்தஹு, ரசூலுல்லாஹ்ட்ட பேசுனாங்கன்னா மரியாதை நிமித்தமாக தன்னுடைய சப்தத்தை உயர்த்தி பேச மாட்டேங்கிறாங்க, ரொம்ப பணிவோட பேசுறாங்க. வமா யுஹிதுன அலைஹி நظரு தஅலீமன் லஹு, ரசூலுல்லாஹ்வை நேருக்கு நேர் இப்படி பார்க்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப பணிவோட பார்க்கறாங்க. இப்படி எல்லாமா தோழர்கள் இருப்பாங்க. ஃபரஜஅ உர்வத இலா அஸ்ஹாபிஹி, உருவா அங்க இருந்து வந்து நேரா தோழர்கள் அவங்க கூட்டத்துக்கிட்ட வராங்க. வந்து எப்பா நான் என்னமோ நினைச்சு போனேன்பாங்க, நான் என்னமோ நினைச்சு போனேன், அங்க போனாதான் தெரியுது. அவர் சொல்றாரு, வல்லாஹி லகத் வஃபத்து அலல் முலூகி வஃபத்து அலா கைஸர வ கிஸ்ரா வ நஜ்ஜாஷி இன்னி ராய்து மலிகன் கத்தன் யுஅல்லிமுஹு அஸ்ஹாபுஹு மா யுஅல்லிமு அஸ்ஹாபு முஹம்மதி. நான் கிஸ்ரா மன்னர்கிட்ட போயிருக்கிறேன், ரோம மன்னர்கிட்ட போயிருக்கிறேன், பாரசீக மன்னர்கிட்ட போயிருக்கிறேன், நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட கூட போயிருக்கிறேன். ஆனா எந்த மன்னருக்கும் அவருடைய தோழர்கள் கொடுக்காத அளவிற்குண்டான கண்ணியத்தை இந்த முகம்மதுடைய தோழர்கள் இந்த முகம்மதுக்கு கொடுக்கறத நான் பார்த்தேன். என்னெல்லாம் பண்றாங்க எப்பா, அவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு நம்மளால வெல்ல முடியாதுப்பா. இன்னொன்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு, அவர் சண்டை போட வரலையா, உம்ரா செய்ய தான் வந்திருக்கிறாரா, அவரை எதிர்த்து நம்ம சண்டை போடுறது நல்ல விஷயம் கிடையாது, அவங்க கூட உள்ளவங்க பயங்கரமான ஆட்களா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. மக்காவாசிகளுக்கு அடிவயிறு கெழுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இந்த மனுஷன் போயிட்டு நமக்கு ஆறுதெல்லாம் எதையாச்சும் வந்து சொல்லுவான்னு பார்த்தா கூட கொஞ்சம் பீதியை கிளப்பி விடுறான். அப்படி இருக்கும்போது இன்னொருத்தவர் எஞ்சுக்கிறாரு, இவர் என்ன உருவா இப்படி பேசிட்டு இருக்கிறாரு. கினானா என்கிற ஒரு கோத்திரத்தை சார்ந்த ஒருவர் எழுந்திருக்கிறார். நான் போயிட்டு வரேன், இந்த உருவா இருக்கட்டும், நான் போயிட்டு வந்து விஷயத்த சொல்றேன் அப்படின்ட்டு அந்த கினானா குலத்தை சார்ந்தவர் ரசூலுல்லாஹ் இருக்கிற இடத்துக்கு அப்படியே போறாரு. ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, உருவா போயிட்டாரு. அடுத்து கினானா குலத்தை சார்ந்த ஒரு மனிதர் வர, தோழர்கள்ட்ட சொல்றாங்க, தோழர்களே இந்த வராரு பாருங்க, இந்த கினானா குலத்தை சார்ந்தவர், இவர் ரொம்ப நல்ல மனுஷன். இவர் என்ன செய்வார்னா, இவருடைய பரம்பரையே என்ன பரம்பரைனா, ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவங்களை, அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திற்கு வரக்கூடியவங்களை ரொம்ப கண்ணியப்படுத்துவாங்க. நீங்க என்ன செய்யுங்கன்னா, நம்ம உம்ரா செஞ்சுட்டு பலி கொடுக்கறதுக்காக வேண்டிய குர்பானி பிராணி கொண்டு வந்திருக்கோம்ல, அந்த பிராணியெல்லாம் அவருக்கு முன்னாடி அனுப்பி வைங்க, தல்பியா சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹாபாக்களும் அதே மாதிரி செய்யறாங்க. அந்த கினானா குலத்தை சார்ந்த அப்படி வராரு, நபித்தோழர்கள்லாம் தல்பியா சொல்றாங்க. அங்க வேற குர்பானி கொடுக்கறதுக்கு ஒட்டகங்கள் நிக்குது. கினானா அந்த குலத்தை சார்ந்த, சுபஹானல்லாஹ், இவங்க அல்லாஹ்வுடைய இறை இல்லத்துக்காக வந்திருக்கிறாங்க, இவங்களையே நம்ம தடுக்க பார்த்தோம், இது தப்பு, இது செய்யக்கூடாது. அவர் திரும்பி போயிடுறாரு. திரும்பி போயிட்டு அந்த மக்கத்து காஃபிர்கள்ட்ட சொல்றாங்க, எப்பா அவர் ரொம்ப நல்ல மனுஷன்பா, அவர் சண்டை போடலாம் வரலப்பா, அவரு உம்ரா செய்தா வந்திருக்கிறாரு, நம்ம அவரை தடுக்கிறது நல்ல முறை கிடையாது, எனக்கு என்னமோ நீங்க செய்யறது எல்லாமே சரியில்லைன்னு மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. மக்காவாசிகளுக்கு கூட கொஞ்சம் பீதி கிளம்புது. இன்னொருத்த எஞ்சுக்கிறான், அவன் பேர் வந்து மிக்ரஸ். இவங்க எல்லாம் கிடக்குறாங்க, நான் போயிட்டு வரேன், நான் போயிட்டு வந்தாதான் சரியா பார்த்து சொல்ல முடியும்னு சொல்லிட்டு மிக்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, எப்பா அந்த மிக்ரஸ் வரான், இவன் சரியான பொய்யம்பா, இவன் சரியான பாவி இவன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவன் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் மக்காவாசிகள் கடைசியா ஒருத்தவரை சுஹைல் பின் அம்ரு என்பவரை பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சுஹைல் பின் அம்ரும் வராரு. வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, முஹம்மது என்னெல்லாமோ பேச்சுகள் அடிபடுது, போது வருது, இதெல்லாம் விடுங்க, இவ மக்காவாசிகளை என்னை உங்கள்கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க, ஒரு சில ஒப்பந்தத்தையும் செய்ய சொல்லி இருக்கிறாங்க, அந்த ஒப்பந்தத்துக்கு நீங்களும் கட்டுப்படணும், நானும் கட்டுப்படுவேன், அந்த ஒப்பந்தத்துக்கு கட்டுப்பட்டீங்கன்னா சண்டை சச்சரவு இல்லாம நம்ம நிம்மதியா இருக்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சுஹைல் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் ஓகே அப்படின்னா ஓகே அப்படின்றாங்க. சரி ஒப்பந்தத்தை எழுதிக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. எழுதிக்கலாம் அப்படின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எழுத்தாளரை கூப்பிடுறாங்க. அது யாரு அப்படின்னா அலி பின் அபீ தாலிப். அலி வாங்க, இங்க ஒப்பந்தம் நடக்குது. சுஹைல் சொல்லிட்டாரு, நான் 10 விதமான ஒப்பந்தத்தோட வந்திருக்கிறேன். எத்தனை ஒப்பந்தம்? 10 விதமான ஒப்பந்தத்தோட வந்திருக்கிறேன், நிபந்தனைகளோட வந்திருக்கிறேன். அந்த நிபந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு பாத்துக்கங்க. ஓகேன்னா நம்ம வந்து செஞ்சுக்கலாம், அதன்படி நடந்துக்கலாம். அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. இவர் என்னென்னலாம் சொல்றாரோ அதெல்லாம் எழுதிக்கங்க. முதல்ல அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அலியே
பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அப்படின்றத எழுதிக்கங்க அப்படின்னு. பக்கத்துல சுஹைல் உட்கார்ந்துட்டு பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீமா. நம்ம அரபுகள் அப்படி எழுத மாட்டாங்களே. பிஸ்மிக் அல்லாஹும்ம, அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு தானே எழுதுவாங்க. நீங்க என்ன திடீர்னு ரஹ்மான் ரஹீம், அந்த ரஹ்மான் ரஹீம் தான் எங்களுக்கு தெரியாது. நம்ம எப்பொழுதும் எப்படி எழுதுறோமோ அந்த மாதிரி பிஸ்மிக் அல்லாஹும்ம அப்படின்னே எழுதுங்க. ஆரம்பத்துல எப்படி கேட்டு போடுறாரு பாருங்க, அவர் ரொம்ப பயங்கரமான ஒரு ஆள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அந்த அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இல்லைன்னு சொன்னாலும் உண்மையிலே அந்த அல்லாஹ் ரஹ்மான் தான், அந்த அல்லாஹ் ரஹீம் தான். சரி அலி, நீங்க ரஹ்மான் ரஹீம்னா எழுதாதீங்க, பிஸ்மிக் அல்லாஹும்ம அப்படியே எழுதுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அப்படியே எழுதிடுறாங்க. எழுதிட்டா அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹாதா மா கால அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த ஒப்பந்தம் அல்லாஹ்வின் தூதராகிய முஹம்மது எழுதுகிறார் அப்படின்னு வாசகத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். உடனே சுஹைல் சொல்றாரு, லவ்குன்னா நஅலமு அன்னக ரசூலுல்லாஹ் மா சதத்னாக அனில் பைத்தி வலா காத்தல்னாக, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படின்னு நாங்க நம்பணும் அப்படின்னா உங்களை இந்த ஆலயத்துல இருந்து உங்களை தடுப்புமா? உங்களோட நாங்க சண்டை போடுவோமா? முகமது ரசூல்லாலாம் எழுதக்கூடாது, முகமது பின் அப்துல்லான்னு எழுதுங்க அப்படின்னா தான் சரியா வரும். எவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க பாருங்க. சஹாபாக்களுக்கு எல்லாம் பயங்கரமான கோவம். என்னதை சொன்னாலும் இந்த ஆள் என்ன ஒரு அதை செய்யி இதை செய்யணும் சொன்ன இருப்பாங்க. எந்த ஜமாத்தா இருந்தாலும் ஒரு 2 பேர் அப்படி இருக்கத்தான் செய்வாங்க. ஏதாச்சும் ஒரு நல்லது சொன்னு வைங்களேன், தாம் பங்குக்கு எதையாச்சும் ஒண்ணு சொல்லணும். அப்ப எதுக்கு நான் தலைவர் இருக்கேன், செயலாளர் இருக்கேன், நீங்க வேற யாரு? நான் சும்மா ஒரு ப்ரோக்ராம் சொல்லிட்டேன். இங்க நிறைய ஜமாத்து மக்களுங்க சும்மா ஏதாச்சும் ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது ஏதாச்சும் 4 பேர் நல்ல விதமா சொல்லும் போது எதையாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்க, சொல்லணுமேன்னு சொல்லிட்டு. அப்போ சஹாபாக இருந்தாலும் என்னத்தை சொன்னாலும் அதை செய்யாத இதை செய்யாத இதை செய்யாத செய்யணும். அலி அலியாட்ட சொல்றாங்க, அலி சரிபட்டு வர மாட்டிருக்கிறாரு, அந்த முகமது ரசூல்லாவை அழிச்சிட்டு முகமது பின் அப்துல்லான்னு எழுதி. அலி அலியல்லா, அல்லாஹ்வின் தூதரே அதை மட்டும் நான் செய்ய மாட்டேன். முதல்ல பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் சொன்னீங்க, சரி ஓகே. நீங்க அல்லாஹுடைய தூதர் அப்படின்னு நாங்க நம்பிட்டு தான் சொத்து பத்து குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க வந்திருக்கிறோம். முகமது ரசூலுல்லா கிடையாது, முகமது பின் அப்துல்லா. முகமது பின் அப்துல்லானா நாங்க எதுக்கு இவ்வளவு தியாகம் செஞ்சு வந்திருப்போம்? முகமது ரசூலெல்லாம் அழிக்க முடியாது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற. அலி அழிங்க, இல்ல நான் அழிக்க மாட்டேன். ரசூலா சொல்றாங்க, அந்த வாசகம் இருக்கிற இடத்தையாச்சும் என்கிட்ட காமிங்க, நானே அழிக்கிறேன் அப்படின்னு ரசூலா அழிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை பாருங்க. எழுத்து ரசூலா சொல்றாங்க, எழுத்து தானே. இவங்க இல்லைன்னு சொல்லிட்டா அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லைன்னு ஆயிருமா? அந்த வாசகத்தை அழிங்கன்னு சொன்னாவே முடியாது. யார சொல்லலாம், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், நான் எப்படி அதை அழிப்பேன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கடைசியா தன்னுடைய கையாலேயே அதை அழிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் சுஹைல் ஒப்பந்தத்தை சொல்றாரு. இந்த பாருங்க, முதல் விஷயமே, நீங்க இந்த வருஷம் உம்ரா செய்யணும்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, ஆனா நீங்க இந்த வருஷம் உம்ரா செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல நாங்க கிளம்பி வந்துட்டோம், இந்த வருஷம் நாங்க உம்ரா செஞ்சிடறோம் அப்படின்றாங்க. சுஹைல் சொல்றாரு, இப்ப நீங்க கிளம்பி வந்த விஷயம் மக்காவை சுற்றி உள்ள எல்லா மக்களுக்கும் பரவிடுச்சு. இந்த வருஷமே நீங்க மக்காக்குள்ள வந்துட்டீங்கன்னு வைங்களேன், மக்காவை சுற்றி உள்ள எல்லா மக்களும் என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, முகம்மது வந்தாரு, குறைஷிகளை எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு உள்ள உம்ரா செஞ்சுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்துடும். மக்காவை சுற்றி என்ன பேரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? எங்களுக்கு பயந்து முகம்மதும் முகம்மதுடைய தோழர்களும் மதீனாவிலேயே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து என்ன செஞ்சிருக்கிறோம், நாங்க ஒரு பேரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்ப நீங்க திரும்பி போயிட்டீங்கன்னா எங்களுக்கு பயந்து நீங்க போயிட்டீங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு பேரை வந்து என்ன செஞ்சிருவோம், நாங்க கிரியேட் பண்ணிடுவோம். அதை விட்டுட்டு நீங்க இந்த வருஷமே நீங்க உள்ளக போயிட்டீங்கன்னு வைங்களேன், அது எங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு பெயர் ஆயிரும். அதனால நீங்க இந்த வருஷம் வரக்கூடாது, அடுத்த வருஷம் தான் வரணும். ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, இது என்னடா ஒரு புது விதமான இது உரளியா இருக்குது, சரி இருந்துட்டு போகுது, அடுத்த வருஷம் நாங்க வரோம். அதுக்கப்புறம் ஒண்ணு, அடுத்த வருஷம் வந்தாலும் நீங்க 3 நாள் தான் உள்ளக தங்கணும், மக்காக்குள்ள 3 நாள் தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஓகே, 3 நாள் போதும். ரசூலுல்லாஹ் அதுக்கும் ஓகேன்னு சொல்றாங்க. அடுத்து 3வது நிபந்தனை சொல்றாங்க, லா யதீக மின்னா ரஜுலுன் வ இன் கான அலா தீனிக இல்லா ரதத்துஹு அலைனா. சுப்ஹானல்லாஹ், மக்காவுல இருந்து யாராச்சும் முஸ்லீமாக மாறி உங்ககிட்ட மதீனாவுக்கு வந்தாங்கன்னா நீங்க திருப்பி என்கிட்ட அனுப்பிச்சு வச்சிடணும், மக்காவுக்கே நீங்க அனுப்பிச்சு வச்சிடணும். ஆனா மதீனாவுல இருந்து யாராவது
மக்காவுக்கு சும்மா வந்தா கூட நாங்க புடிச்சு வச்சுக்கிடுவோம், திருப்பி அனுப்ப மாட்டோம் அப்படின்றாங்க. இது எவ்வளவு பெரிய அநியாயம். யாராச்சும் முஸ்லீமாயி மதீனாவுக்கு வந்துட்டாங்கன்னா நீங்க திருப்பி அனுப்பிச்சு வச்சிடணும். மதீனாவுல இருந்து யாராச்சும் மக்காவுக்கு வந்தாங்கன்னா நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம், ஓகேவா அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கும் ஓகேன்றாங்க. சஹாபாக்களுக்கு எல்லாம் ரொம்ப இது, யார ரசூலுல்லாஹ் இது என்ன பெரிய அநியாயமா இருக்குது. முஸ்லீம் ஆகி மதீனாவுக்கு வந்தாங்கன்னா அவங்க பாட்டுக்கு இருக்க வேண்டியதானே, அதை எதுக்கு நம்ம திருப்பி அனுப்பணும்? மதீனாவுல இருந்து யாராவது மக்காவுக்கு சும்மா வந்தா கூட புடிச்சு வச்சுக்கிடுவாங்களாம், திருப்பி அனுப்ப மாட்டாங்களாம். இது ஒருதலை பட்சமா இருக்குது, ரொம்ப பெரிய அநியாயமா இருக்குது, இதுக்கு நீங்க ஒத்துக்காதீங்க யார சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு சப்தம் ஒண்ணு வருது. ஒரு சப்தம், இன்னும் இந்த ஒப்பந்தம் முடியல, நிபந்தனைகள் எழுதப்பட்டுக்கிட்டே இருக்குது, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது. ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு சப்தம் வருது. என்ன சப்தம்? ஐ மஅஷரல் முஸ்லிமீன், ஐ மஅஷரல் முஸ்லிமீன், முஸ்லிம் கூட்டமே, முஸ்லிம் கூட்டமே அப்படின்னு ஒரு சப்தம் ரொம்ப தூரத்துல இருந்து கேக்குது. நபியும் நபித்தோழர்களும் இந்த சப்தம் எங்கிருந்து வருது எங்கிருந்து வருது அப்படியே பாக்குறாங்க. தூரத்துல ஏதோ ஒரு விலங்கு தத்தி 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 வருது. யாருடா அது ரொம்ப தத்தி தத்தி வராங்க? பக்கத்துல வரதான் தெரியுது அந்த ஜீவன் ஒரு மனிதர் அப்படின்னு. இன்னும் பக்கத்துல வரதான் தெரியுது வரக்கூடிய அந்த மனிதர் அபூ ஜந்தல் அப்படின்னு. இந்த அபூ ஜந்தல் யார் அப்படின்னா, இந்த கொடூரமான நிபந்தனைகளை போட்டுட்டு இருக்கிறார சுஹைல், இவருடைய மகன் தான் அந்த அபூ ஜந்தல். அப்படியே பக்கத்துல தாவி தத்தி தாவி தத்தி அப்படியே வராங்க. சஹாபாக்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சொந்த வீட்டிலேயே தன்னுடைய தகப்பனால் இந்த சுஹைல் பின் அம்ரால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி கடுமையான சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டிருந்தாங்க. எதுக்கு தாவி தத்தி வந்தாங்கன்னா, கழுத்துகள்லையும் கைகளிலும் கால்களிலும் சங்கிலியால் பின்னப்பட்டு இருந்தாங்க. சுஹைல் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாங்க, வீட்டுல யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் தப்பிச்சு இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்க போனா ரசூலுல்லாஹ்வை காப்பாத்தி அப்படியே கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு ஆவலோடு, பெரிய எதிர்பார்ப்போடு, ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு அங்க வந்து நிக்கிறாங்க. அங்க வந்து நின்னா ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷம் அடைகிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், நான் எந்த இறைவனை அல்லாஹ்வாக ஏற்றிருக்கிறேனோ அதைத்தான் இந்த தோழர்களும் ஏற்றிருக்கிறாங்க. இவர்களெல்லாம் உங்களோடு சந்தோஷமாக நிம்மதியாக இஸ்லாத்துல இருக்கிறாங்க. என்னுடைய நிலைமையை பார்த்தீங்களா யார சொல்லலாம்? இங்க பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கிறாரு இந்த சுஹைல், இவர் தான் என்னுடைய தந்தை. அல்லாஹ்வை என்னுடைய இறைவனாக ஏற்றுக்கொண்டதற்காக, உங்களை என்னுடைய தூதராக என்னுடைய நபியாக ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி என்னுடைய நிலைமையை பார்த்தீங்களா யார சொல்லலாம்? அனுதினமும் ரொம்ப சித்திரவதை செய்யறாங்க. தாகம் அப்படின்னு தண்ணி கேட்டா, பசி அப்படின்னு உணவு கேட்டா, அந்த தாகத்திற்கும் பசிக்கும் நிகராக என்ன விலை பேசுறாங்க தெரியுமா? என்னுடைய ஈமான விலை பேசுறாரு, என்னுடைய ஈமானை விலை பேசுறாரு. நீ கொண்ட கொள்கையிலிருந்து வெளியில வந்தறியா, உனக்கு சுகபோகமான வாழ்க்கையை தரன்னு சொல்லி என்னுடைய தந்தை சொல்றாரு. நான் முடிவா சொல்லிட்டேன் யார சொல்லலாம், என்னுடைய உயிர் மூச்சு உள்ள வரையிலும் அஹது என்கிற வார்த்தையை தவிர நான் வேற எதையும் சொல்ல மாட்டேன். என்னுடைய ரப்ப அந்த அல்லாஹ் ஒருவன் தான், என்னுடைய ரசூல் இந்த முஹம்மது தான் அப்படின்றத நான் உறுதியா சொல்லிட்டேன் யார சொல்லலாம். இதுக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துன்பங்கள் யார சொல்லலாம், எப்படியோ தப்பிச்சு நான் இங்க வந்துட்டேன் யார சொல்லலாம். என்னைய எப்படியாவது உங்களோட கூட்டிட்டு போயிருங்க யார சொல்லலாம். என்ன சொன்னாங்க? யார சொல்லலாம், எப்படியோ தப்பிச்சு இங்க வந்துட்டேன், உங்களோட என்னைய கூட்டிட்டு போயிருங்க யார சொல்லலாம். ரொம்ப கொடூரமா தாக்குறாங்க யார சொல்லலாம். இது எல்லாத்தையும் பக்கத்துல சுஹைல் இருந்து பார்த்துட்டு இருந்து ரசூலுல்லாஹ் சொல்றாரு, முஹம்மதே, நமக்குள்ள ஒப்பந்தம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஒப்பந்தத்தினுடைய முதல் கட்டமாக என்னுடைய மகன் அபூ ஜந்தலை என்கிட்ட ஒப்படைங்க அப்படின்றாரு சுஹைல். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுஹைலே, இன்னும் ஒப்பந்தம் எழுதி முடிக்கப்பட்டு கையெழுத்து போடலையே, பேசிக்கிட்டு தானே இருக்கிறோம். இந்த அபூ ஜந்தலை மட்டும் என் கூட அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க, ரொம்ப பாவமா இருக்கு, அனுப்பிச்சு வச்சிருக்கேன். சுஹைல் சொல்றாரு, இல்ல இல்ல, இது சரிப்பட்டு வராது, அபூ ஜந்தலை என் கூட அனுப்பிச்சு வச்சிடணும், இல்லாட்டா இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிடுவேன், என்ன செய்றீங்க? ரசூலுல்லாஹ் இப்படி கேட்கிறாங்க, சுஹைல் அஜிசஹலி அஜிசஹலி, நான் இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் நான் எதையும் கேட்டது கிடையாது எனக்காகவே.
எனக்காக வேண்டி உங்ககிட்ட நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், இந்த அபூஜந்தலை மட்டும் என் கூட அனுப்பிச்சு அப்படின்னு. ஆனா அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் விடவே இல்லை, அனுப்பவே மாட்டேன் அப்படின்ட்டு உறுதியா நின்னத. இன்னும் ஒண்ணு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஜந்தலை பார்த்து சொன்னாங்க, மக்காவுக்கே திரும்பி போயிருங்க, இந்த மாதிரி ஒப்பந்தம் இருக்குது, ஆனா மனசுல பதிய வச்சுக்கங்க, அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம் சொன்னாங்க பாருங்க. நீங்க திரும்பி மக்காவுக்கே போயிருங்க, அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய உதவி மிக மிக அருகாமையில் இருக்குது அப்படின்னாங்க. எவ்வளவு ஆர்வத்தோடு எவ்வளவு ஆசையோடு வந்திருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அந்த அபூஜந்தல் கேட்டாங்க, உரத்துல் முஷ்ரிகீன் வகத் ஜீது முஸ்லிமன் அலா தரவுன மா கத் லகைது வகான கத் உத்பிவ அதாபன் ஷதீதா. அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு முஸ்லிம் ஆயிட்டேன், மறுபடியும் இந்த காஃபிர்கள்ட்ட இந்த முஷ்ரிக்கள்கிட்ட என்னை ஒப்படைக்கிறீங்க, ரொம்ப கடுமையா என்னை சித்திரவதை பண்றாங்க அப்படின்னு மறுபடியும் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய உதவி மிக அருகாமையில இருக்குது, நீங்க மக்காவுக்கு போங்கன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, உதவி மிக அருகாமையில இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் போய் சொல்லுவாங்களா? மனசுல அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பதிய வைக்கிறாங்க. என்ன துன்பம்னாலும் கொடுக்கட்டும், என்ன கஷ்டம்னாலும் கொடுக்கட்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய உதவி மிக அருகாமையில இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை மட்டும் மனசுல பதிய வச்சுட்டு மறுபடியும் அந்த மக்காவை நோக்கி போறாங்க. இதையெல்லாம் நபித்தோழர்கள் பார்த்துக்கிட்டு இருந்து கண்கள்ல கண்ணீர் வடிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்களால அடக்கிக்க முடியல. எவ்வளவு மனுஷன் கஷ்டப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு நம்ம கிட்ட உதவின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு, நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மறுபடியும் அந்த காஃபிர்கள்ட்டயே அனுப்பி வைக்கிறாங்களே, அடக்கிக்க முடியல. ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறாங்க, யாரு? உமர் ரலியல்லாஹு, அலஸ்த நபியல்லாஹி ஹக்கா? என்ன கேட்டாங்க? அலஸ்த நபியல்லாஹி ஹக்கா, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் தானே? இப்படிப்பட்ட வார்த்தை வரும் அவங்க உள்ளத்துல இருந்து வர கோபம். கோபம் அபூஜந்தலுக்கு நடந்த அந்த விஷயத்தை எல்லாம் பார்த்துட்டு உதவி செய்ய முடியலையா அப்படின்ற ஒரு வேதனை. ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்டாங்க, அலஸ்த நபியல்லாஹி ஹக்கா, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் தானே? ரசூலுல்லாஹ் வேகம்லாம் படல, பலா அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படின்றாங்க. அலஸ்னா அலல் ஹக் வ அதுவனா அலல் பாத்தில், நம்ம சத்தியத்திலும் அந்த காஃபிர்கள் அசத்தியத்திலும் இருப்பது உண்மைதானே அப்படின்னு கேட்கிறாங்க. பலா ரசூலுல்லாஹ் கோபப்படாம, ஆமா நம்ம சத்தியத்துல இருக்கிறோம், அவங்க அசத்தியத்துல இருக்கிறாங்க. அடுத்து கேட்கிறாங்க, அலைஸா அலைஸ கத்லானா ஃபில் ஜன்னதி வ கத்லாஹும் ஃபின் நார், அவர்களுக்கும் நமக்கும் சண்டை வந்து அந்த சண்டையில் நாங்கள் வெட்டப்பட்டால் சொர்க்கத்திற்கும் அவர்கள் கொல்லப்பட்டால் நரகத்திற்கும் போவது உண்மைதானே அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கோபமே படாம, ஆமா உண்மைதான் அப்படின்றாங்க. இதெல்லாம் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஏன் யார சொல்லலாம் அந்த காபிர்கள் சொல்லக்கூடிய அந்த நிபந்தனைக்கெல்லாம் நீங்க கட்டுப்படுறீங்க? தேவையில்லை யார சொல்லலாம். மனுஷன் எவ்வளவு கஷ்டத்தோட வராரு, அவருக்கு நம்ம உதவி செய்ய முடியாம போயிடுச்சு அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் ஓகே ஓகே ஓகேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பின்னாடி பெரிய நல்லது இருந்துச்சு. அது எனக்கு தெரியல, நான் தான் அவசரப்பட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை கொட்டிட்டேன். இப்படி நான் பேசுனதுக்காக வேண்டி பிற்காலத்துல நான் நிறைய நன்மைகளை செய்து செய்து ஐயோ அந்த மாதிரி பேசிருக்க கூடாதே, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட நடந்திருக்க கூடாதே அப்படின்னு நான் நிறைய வருத்தப்பட்டேன்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல இவ்வளவு கொடூரமான ஒரு சம்பவம் நடக்குது. ஆசையோடு வந்த இந்த அபூஜந்தலுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். ரொம்ப ஆசையோடு வந்தாங்க, இனிமேல் நமக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு, இனிமேல் ரசூலுல்லாஹ்வோட போய் இருந்துடலாம், இனிமேல் சந்தோஷமா இருந்துடலாம் அப்படின்னு ஆசையோடு வந்தவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? மறுபடியும் நீங்க மக்காவுக்கு போங்க, அல்லாஹ்வுடைய உதவி மிக அருகாமையில் இருக்குது அப்படின்னு. இதுல நமக்கு நிறைய பாடங்களும் படிப்பினைகளும். சில சந்தர்ப்பங்கள்ல சில விஷயங்களை சில மனிதர்களை நம்பி போவோம், ஆனா சரியான உதவி கிடைக்காது. அந்த உதவி கிடைக்காத பட்சத்துல என்ன செய்வோம்? அல்லாஹின் மேலேயே நம்ம அதிருப்தி கொள்வோம். என்னடா இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை, இவ்வளவு கஷ்டமான சூழல், இத்தனை வருஷமா தௌஹீதுக்காக வேண்டி உழைச்சோம், அவங்களுக்காக வேண்டி உழைச்சோம், அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம், யாரும் நமக்கு உதவி செய்யலையே.
இந்த மனிதர்களுடைய உதவியை எதிர்பார்த்து நம்ம நடந்தோம், செயல்பட்டுன்னு வைங்களேன், எப்பவுமே நம்ம ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும். நான் செய்யறேன், இதுக்குண்டான புளியை என் ரப்புட்ட எதிர்பார்க்கிறேன். இந்த உலக மக்கள் இன்னைக்கு போற்றுவாங்க, நாளைக்கு தூற்றிடுவாங்க. இன்னைக்கு ஆகா ஓகோன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு இவனா அப்படின்னு கேட்டுருவாங்க. நான் எதிர்பார்க்கிற கூலியெல்லாம் இவர்கள்ட்ட கிடையாது, இவர்களை படைத்த ரப்பு கிட்ட அப்படின்ற ஒரு ஈமான் மட்டும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன், சில சமயங்கள்ல நம்ம சகோதரர்களை என்ன செய்வாங்கன்னா சில அதிருப்தி கொண்டு, இவ்வளவு காலம் உழைச்சோம் வச்சோம் போனோம், என்ன இந்த தோய்வு வரவே செய்யாது. கடைசி வரைக்கும் சில மனிதர்களை பார்க்கிறோம், 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தௌஹீதுக்காக வேண்டி உழைச்சாரு, அவருக்கு எந்த பொறுப்பும்லாம் கொடுக்கல. பொறுப்பு வச்சுக்கோங்க, ஏதாச்சும் வாங்க பொறுப்பு நான் என் ரப்புக்காக வேண்டி செஞ்சுட்டு இருக்கேன், பொறுப்பா. 30 வருஷத்துக்கு முன்னாடியும் தௌஹீதுக்காக வேண்டி உழைச்சாரு, இப்பவும் உழைக்கிறாரு, மன்னரைக்கு போகும் வரைக்கும் நான் உழைச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்றாரு. காரணம் என்னன்னா அவருடைய உள்ளத்துல இந்த அவருடைய உழைப்புக்குண்டான கூலி இந்த மனிதர்கிட்ட எதிர்பார்க்கல, ரப்பு கிட்ட எதிர்பார்க்கிறார். அந்த ஈமான் நம்ம எல்லோருக்கும் வரணும். அபூஜந்தருடைய பாடம் வாழ்க்கை வரலாறு நமக்கு அதைத்தான் கற்றுத்தருது. எவ்வளவு பெரிய ஆசையோடு வர்றாங்க, திருப்பி அனுப்பப்படுறாங்க, ஒரே ஒரு வார்த்தையை நம்புறாங்க, அல்லாஹுடைய தூதர் பொய் சொல்ல மாட்டாங்க, அல்லாஹுடைய உதவி மிக அருகாமையில இருக்குதுன்னு சொன்னாங்க, மிக அருகாமையில் தான் இருக்குது அப்படின்னு நம்பிட்டு போறாங்க. அப்படி போன மனுஷனுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கொடுத்தான் தெரியுமா, எப்படிப்பட்ட ஒரு உதவியை கொடுத்தான் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அந்த உதவி அந்த வெற்றியை நம்ம பார்க்கும் பொழுது என் வாழ்க்கையில இனிமேல் அபூஜந்தல் மாதிரி நான் இருப்பேன். எவ்வளவு சோதனை வரட்டும், யாரு வேணாலும் எனக்கு எப்படி வேணாலும் சொல்லட்டும், யாரு வேணாலும் எனக்கு உதவி செய்யாம போட்டும், என் ரப்பு என்னைய கைவிட மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். எப்ப இந்த அபூஜந்தருக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட உதவி செஞ்சா, எப்படிப்பட்ட ஒரு வெற்றி அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். எப்படிப்பட்ட உதவியை கொடுத்தா, இன்ஷா அல்லாஹ் அந்த உதவியோடு நாளைய தினம் இந்த வரலாறுகளை நாம் தொடர்வோம். நாம் கேட்ட வரிசையில் இதுவரையிலும் என்னென்ன செய்திகளை கேட்டோமோ அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வல்ல இறைவன் அருள் புரிவானாக.